வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். வில்லன் நடிகர் கோட்டா சீனிவாச ராவ் மரணம். பெருமாள் பிச்சையாக மிரட்டியவர். இணையதளத்தில் வைரலாகும் அவருடைய மரண செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். வில்லன் மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்த பிரபல கோட்டா சீனிவாச ராவ் தனது 83 வயதில் உடல்நலக்குறைவால் காலமாகி போயிருக்கிறாரு. தெலுங்கு மற்றும் தமிழ் சினிமாவில் தனது நடிப்பால் தனி ரசிகர்களை வைத்த மூத்த நடிகர் கோட்டா சீனிவாச ராவ் தனது 83 வயதில் இன்று காலமாகியிருக்கிறாரு. நீண்ட நாட்களாகவே உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் இன்று காலையில் ஹைதராபாத்தில் உள்ள தனது இல்லத்தில் காலமானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 4 சகாப்தங்கள் மேலாக திரையுலகில் கோலோச்சிய கோட்டா சீனிவாச ராவ் 750க்கு மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்கிறாரு. தெலுங்கு திரையுலகில் வில்லன் மற்றும் குணச்சித்திர வேடங்களில் தனது அழுத்தமான நடிப்பால் முத்திரை பதித்தவர். அவரது குரல் வளம் மற்றும் உடல்மொழி கதாபாத்திரங்கள் ஒரு தனித்துவமான பரிமாணத்தை அளித்தது. பிரணம் காரடி 1978 தெலுங்கு திரைப்படத்தின் மூலம் தனது கலை பயணத்தை தொடங்கிய அவர் பத்மஸ்ரீ விருது, 9 நந்தி விருதுகள் உள்ளிட்ட பல உயரிய விருதுகளை பெற்றிருக்கிறாரு. தமிழில் இயக்குனர் ஹரி இயக்கத்தில் வெளியான சாமி திரைப்படத்தில் பெருமாள் பிச்சை என்ற கதாபாத்திரத்தில் நடித்தார். தமிழ் ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தார். அவரது மறைவு இந்திய திரையுலகில் ஒரு பேரிழப்பாகும். திரைப்பிரபலங்கள் ரசிகர்கள் அவருக்கு சமூக வலைதளங்கள் வாயிலாக இரங்கல் தெரிவித்து வருகிறாங்க. கோட்டா சீனிவாச ராவ் 750க்கு மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்கிறாரு. தெலுங்கு திரையுலகில் வில்லன் குணச்சித்திர வேடங்களில் ஒரு முக்கியமாக இடத்தை பிடித்த கோட்டா சீனிவாச ராவ் தெலுங்கு திரையுலகில் ஒரு ஜாமனமாக இருந்தாலும் தமிழில் பல படங்களில் நடித்து தமிழ் ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கிறாரு. சாமி, திருப்பாச்சி, குத்து, சகுனி, கோ போன்ற படங்களில் நடிச்சிருக்கிறாரு. இவை தவிர அனைத்து பல மொழி தமிழ் படங்களில் குணச்சித்திர வேடங்களில் வில்லன் வேடங்களில் கோட்டா சீனிவாச ராவ் நடித்திருக்கிறாரு. அவரது தனித்துவமான வசன உச்சரிப்பு மற்றும் உடல்மொழி தமிழ் சினிமாவுக்கு ஒரு தனி சிறப்பை கொடுத்தது. கோட்டா சீனிவாச ராவ் 1999 ஆண்டு முதல் 2004 ஆண்டு வரை ஆந்திர பிரதேச சட்டப்பேரவையில் விஜயவாடா கிழக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக எம்எல்ஏவாக பணியாற்றியிருக்கிறார். 2023 ஆண்டில் அவர் காலமானதாக வதந்திகள் பரவியது. அப்போது அவர் முக்கிய வீடியோ வெளியிட்டு தன் நலமாக இருப்பதாகவும் இது போன்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இந்த நிலையில் வயது மூப்பு காரணமாக இன்று காலையில் உயிரிழந்து போயிருக்கிறாரு. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வெளியாகி ஒட்டுமொத்த திரையுலகையுமே அதிர்ச்சி அடை வைத்துள்ளது. இவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் நேரில் போய் அஞ்சலி செலுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோட்டா சீனிவாச தமிழகத்தில் மிகப்பெரிய தமிழ் சினிமாவில் ஒரு பங்காற்றிய ஒரு பிரபலமாக இருந்து வந்த இந்த நடிகரை நம்ம இழந்துட்டோம்னு நடிகர் விக்ரமார் அவர்கள் தனது சோசியல் மீடியா வாயிலாக இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.